பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திர சம்பந்தமான பதிவு தான். உங்களுக்கு நீங்க செய்யறது தான் இது. திருந்த செய்யு சொல்ல போறேன், வேற ஒண்ணுமே சொல்ல போறதில்ல. என்ன நைட்டு எல்லாம் வந்தாச்சு வீட்டுக்கு, 9 மணிக்கு கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாச்சு. அனைவரையுடைய சாப்பாடும் அருமையான சாப்பாடு, பேசியாச்சு, சிரிச்சாச்சு, அரட்டை அடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. ஒரு 1 மணி நேரம் நிதானமா சாப்பிட்டோம். உடனே என்ன பண்ணுவாங்க, கட 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 எல்லாத்தையும் அள்ளி சிங்க், சமையல் ரூம்ல இருக்கிற ஒரு சிங்க், அந்த சிங்க்ல கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. குமிச்சு இருக்கும், அப்படியே அந்த சிங்கு குமிச்சு இருக்கும். தண்ணி ஊத்த மாட்டாங்க, ஒன்னும் ஊத்த மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில வந்தா சமையல் ரூம்ல ஒரு குப்புன்னு ஒரு நாத்தனாரும். அப்ப தெரியும் உங்களுக்கு, ஆஹா நெகட்டிவ் என் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணோம், ராத்திரியோட ராத்திரியா நீங்க என்ன சோம்பேறித்தனப்பட்டாலும் சரி, உடம்பு வலி வந்தாலும் சரி, தயவு செய்து அந்த பாத்திரங்களை எல்லாம் தேய்த்து அலம்பி வச்சுட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது பூஜை பாத்திரம். சில பேர் வீட்டுல பூஜை பாத்திரத்தை அப்படி பார்த்தா கழுவி கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் பச்சை பசேர்னு இருக்கும். அந்த பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய அந்த பாத்திரம், பூஜை பாத்திரமானது உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து சேர்க்கும். என்னதான் பூஜை பண்ணாலும் அது பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஏன், திணறி 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 அந்த விளக்கெரியும். விளக்குல அழுக்கு இருக்கும், அப்படியே எண்ணெய் போகவே போகாது, அந்தந்த இடத்துல தேங்கி நிற்கும். இது மாதிரி எல்லாம் இல்லாம அந்த பூஜை பாத்திரத்தை முடிந்த அளவு தேய்த்து ஏற்றுங்கள். தேய்ச்சிட்டு ஏத்தணும். திரிய டெய்லி மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னு திரிய மாத்திருங்க. நூல் திரி போட்டு ஏற்ற வேண்டாம், பஞ்சு திரி போட்டு டெய்லி ஏத்துங்க. உங்களது வீட்டிலே பஞ்சு திரி எரிஞ்சா நின்று நிதானமா எரியும். 1 மணி நேரம் ஒரு விளக்கை ஏத்தி 1 மணி நேரம் கழிச்சு இந்த விளக்க குளிர வைத்து விடுங்கள். இல்ல நான் காலையில ஏத்தின விளக்கு ராத்திரி வரைக்கும் எரியட்டோன்னு தயவு செய்து செய்யாதீங்க. ஏன், நீங்க காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 12 மணி போல ஹாயா ஈசி சேர்ல உட்காந்துக்கிறீங்க. இல்ல காலங்காத்தால எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறீங்க. அப்ப அந்த கடவுளான வரை நீங்கள் காலையில எழுப்பிவிட்டாச்சுன்னா 1 மணி நேரம் கழிச்சு விளக்கை குளிர வைத்து விட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த கதவை படாருன்னு அடிச்சு சாத்தக்கூடாது. பூஜை கதவை மொல்லமா சாத்தணும். பூஜை கதவை விளக்கெல்லாம் அணைச்சிட்டு மத்தியானம் சாத்திட்டு வந்துடணும். இல்ல எங்க வீடு ஷெல்ஃப்ல தான் இருக்குன்னா லைட்டா அணைச்சிட்டு ஒரே ஒரு கையெடுத்து கும்பிட்டு வெளியில வந்துருங்க. ஏன்னா பூஜை பெருமாளுக்கு என்னைக்குமே ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஓப்பன்லயே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா சாயங்காலம் அந்த கதவை திறந்து விளக்கேத்துங்க. அப்பயும் அந்த விளக்கு பச்சை பசேர் இருக்கக்கூடாது. பூஜை பாத்திரங்கள் பச்சை பசேர் என்று இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே டெய்லி தண்ணி மாத்தணும். அதுக்கு அடுத்தது அந்த பக்கம் போங்க. வீடு கூட்டி நாளாச்சுங்க, எப்ப பாரு குப்பையாவே இருக்கு வீடு, அந்த மாதிரி பண்ணாதீங்க. தினமும் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி வீட்டை கூட்டி முடிந்த அளவு துடைக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வாரத்துல 3 நாள் வீட்டை துடைக்கணும். சிங்க்ல பாத்திரம் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பாத்திரம் இருந்தாலும் சிங்க்ல பாத்திரம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது தேவையில்லாத விஷயங்களை வீட்டிலே செய்யக்கூடாது. நல்ல தலையை வச்சு இப்படி சொரிகிறேன் பண்ணக்கூடாது. லேடிஸ்லாம் சொரிவாங்க அப்படி. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகத்தை கடிச்சு துப்பக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோல, கடிச்சு துப்பாது. ஏன், நகைக்கண்ணுல லட்சுமி கடாட்சம் இருக்கும். அதனாலதான் மருதாணி வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம், அப்பா அழகா இருக்கு அது ஒண்ணு. இந்த விரல் நுனியில லட்சுமிக்காக நம்ம அந்த மருதாணி வைக்கிறோம், ரைட்டா. அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டோம் பாத்திரத்தை டொம்மு டொம்மு டொம்முன்னு போட்டு உடைக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப சாஸ்திரங்க. நீங்க டமால் டிமில்னு தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுல லட்சுமி சொல்லுவான், ஐயோ இந்த வீட்டுல தலை வலிக்குதுரா சாமி, ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஓடுவான். செய்யாதீங்க. சாப்பிட்ட கோபத்தை பாத்திரத்துல காட்டாதீங்க. கோபத்துல எங்க காட்டணும், நேர பூஜை ரூம்ல அப்படி கண்ணை மூடி அப்படி உட்கார்ந்து பெருமாள்கிட்ட காட்டுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடுங்க, கோபம் பறந்தோடி போய்விடும். செய்யறீங்களா, செய்யுங்க.
அருமையான வாழ்க்கை இருக்குங்க உங்களுக்கு. ஒன்னொன்னு ஏன் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா லோகக்ஷேமம் மகாமியம் பரித்ராணாய சாத்துனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தா பனார்த்தாய சம்பவாமி யுகே என்றும் நீங்கள் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும் என்றுதான் அடியேனுடைய பிரார்த்தனை. உங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் எப்பொழுதுமே நான் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.